2 நாளைக்கு முன்னால ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போனாரு. தமிழிலே பேச முடியவில்லையே என்று எனக்கு வருத்தம்னு சொன்னாரு. எங்களுக்கு அதை விட மிகப்பெரிய வருத்தம், உங்களை போய் இந்த நாட்டில் தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று சொல்லி நாங்கள் எல்லாம் வருகிறோம். அதான் உண்மை. தமிழ் தெரிகிறதா, வங்காளி தெரிகிறதா, ஹிந்தி தெரிகிறதா என்பது அல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய 140 கோடி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒருவர் 78 ஆண்டு சுதந்திர வரலாற்றிலே இத்தனை பெரிய உயர் பொறுப்பிலே இருக்கிறாரே என்று சொல்லி இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்திலே நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி வாழுகிற மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற மிக மோசமான சட்டம் தான் UAPA. பொடாவிற்கு எதிராக போராடி இருப்போம், தடாவிற்கு எதிராக போராடி இருப்போம். பொடா தடா என்று சொல்லுகிற சட்டங்களில் இருக்கிற மிக மோசமான பிரிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு எதிராக இங்கு இருக்கிற காவல்துறைக்கு, அதிலும் மாநில காவல்துறைக்கு இல்லை, அதான் முக்கியமானது, மாநில காவல்துறைக்கு இல்லாத மத்திய காவல்துறை அவர்களுடைய ஒரு ஏஜென்சியை வைத்துக்கொண்டு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை தருகிற ஒரு அமைப்பாகத்தான் இன்றைக்கு NIA UAPA என்று சொல்லுகிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லி சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பேசிட்டு போனதுக்கு பின்பாகத்தான் என் வீட்டில் ஒரு ரைடு நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை போனதுக்கு அப்புறம் இன்னொரு ரைடு நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. 5 கூட்டங்கள்ல அப்பொழுது ரொம்ப வலுவாக இந்த குரலை எடுத்து வைத்ததன் விளைவு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் ஒவ்வொருவருக்கும் வருகிறது.